ஹே சகாஸ், இன்னைக்கான கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நாம மத்தவங்களுக்கு பண்ற ஒரு விஷயம் நமக்கே திருப்பி வரும். அது என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க கேட்பது திங்க் இட் தமிழ். நான் உங்க சகி. ஒரு கிராமத்துல ஒரு பழ வியாபாரி இருந்தாரு. அவர் தினமும் பசின்னு வர ஒரு ஏழைக்கு பழம் தானம் பண்றதா தன்னோட அம்மாக்கு சத்தியம் பண்ணி இருந்தாரு. அதை தினமும் காப்பாத்திட்டும் வந்தாரு. ஆனா அந்த தானத்தை அவரோட முழு மனசோடலாம் அவர் பண்ணலைங்க. வியாபாரமாகாதது குப்பைக்கு போறதுக்கு பதிலா ஒருத்தர் வயித்துக்கு போகுதேன்ற திருப்தி தான் அவருக்கு. அப்படி ஒரு நாள் அதிசயமா எல்லா பழமும் வித்து போச்சு. ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் அவர் கையில இருந்தது. அப்போன்னு பார்த்து ஒரு ஏழை சிறுவன், ஐயா எனக்கு பசிக்குது அப்படின்னு வந்தான். இவருக்கோ கொடுக்க மனசு இல்ல. ஆனா அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்தணும். அதனால மனசுல புலம்பிக்கிட்டே, இது என் கடைசி ஆப்பிள், இத கொடுத்தா எனக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டே கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் எப்பவும் மனசார சிரிச்சுக்கிட்டே தான் கையில இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு நாள் ஊர்ல பெரிய மழை, விளைச்சல் எல்லாம் நாசமாயிடுச்சு. வியாபாரிக்கு வியாபாரம் ஆகாததுனால ஒரே நஷ்டம். கொஞ்சம் பணம் கொடுத்தா அவரோட வியாபாரத்தை மீட்டெடுத்துருவாரு. ஆனா யாருமே அவருக்கு உதவ முன் வரல. ஆனா விவசாயி மட்டும், அட இவர் எவ்வளவு ஏழை பிள்ளைகளுக்கு பசிய போக்கியிருக்காரே, யாரு உதவலனாலும் நாம உதவலாம்னு நினைச்சு தன்னோட சேமிப்புல இருந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவரை மீண்டும் வாழ வச்சாரு. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ தெரிஞ்சுதா? நாம செய்யற தானமும் தர்மமும் தாங்க நம்மளோட கஷ்ட காலத்துல நம்மள மீட்டெடுக்க உதவியா வரும். செய்யற நல்லத முழு மனசோட செஞ்சாலும் செய்யலனாலும் அது கண்டிப்பா நமக்கு நன்மையை தான் பயக்கும். ஆனா மத்தவங்களுக்கு பண்ற உதவிய முழு மனசோட, மன நிறைவோட, சந்தோஷமா பண்ணுங்க. அது பல மடங்கு அன்பையும் மரியாதையையும் உங்களுக்கு ஈட்டு தரும்.